அம்மா உங்களதாமா. என்னன்னு சொல்லு. இப்ப எதுக்கு அடுப்பு ஆஃப் பண்ற? ஏமா அப்படி பண்றீங்க? என்ன பண்ண? நீ தான் தினம் தினம் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. சிந்து கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல நீங்க தான் கையெழுத்து வாங்க சொன்னீங்க. இல்லையே, டிவோர்ஸ் பேப்பர்ல நான் எல்லாம் உன சைன் வாங்க சொல்லல. நீங்க வாங்க சொல்லாம தான் இவ போய் கையெழுத்து வாங்க. ஏ ஐசு சொல்லிட்டியா? ஐஷு மாமாட்ட பேசினதா நான் கேட்டேன். ஐயோ, இதுங்க ரெண்டும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டுச்சுங்களே. இப்படி எல்லாம் உங்களை செய்ய சொன்னது யாருமா? உங்களதாமா கேக்குறேன். யார் இப்படி செய்ய சொன்னா? இப்படி எல்லாம் செய்ய உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? சிந்து ஒரு பொண்ணு தானே, அவளை இப்படி அவமானப்படுத்துறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? நீங்க எல்லாம் மனுஷங்களா? இந்த விஷயம் மட்டும் பெரியமாவுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், நீங்க யாரும் இந்த வீட்லயே இருக்க முடியாது. நாங்க செஞ்சது தப்புன்னு கோவப்படுறியே, அந்த சிந்து எவ்வளவு பெரிய பொய் சொல்லி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. அதை பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றியா? சிந்து பொய் சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்கா. நான் இல்லன்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து அவளை இப்படி அசிங்கப்படுத்தி. சிந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதை தவிர வேற என்ன தப்பு பண்ணா? ஆனா நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. அவ பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம சிந்து விஷயத்துல தலையிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். வர்றா, அந்த சிந்து உனக்கு பணிவிட பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கும். துணி துவச்சு போடுறது, சமைச்சு போடுறது, உண்டாட்டின்னு உங்ககிட்ட உரிமை கொண்டாடுறது, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது இந்த வீட்ல. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு வேணா சிந்து என் மேல அஃபெக்ஷனேட்டா இருக்கிறது புதுசா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவளை தெரியும். நானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு ஏன் எனக்காக உயிரை கூட கொடுப்பா. இந்த அஃபெக்ஷன் நேத்து இன்னைக்கு எல்லாம் வந்தது இல்லமா. சின்ன வயசுல நாங்க ஒன்னா படிக்கும் போதுல இருந்தே வந்தது. அப்படிப்பட்டவள திடீர்னு என்கிட்ட அன்பா இருக்காதுன்னு சொன்னா எப்படி முடியும்? அப்படி சொல்ல எனக்கு மனசு வரல. இனிமே சிந்து இந்த வீட்ல யாராவது அவமானப்படுத்தினாலோ இல்ல அசிங்கப்படுத்தினாலோ நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த மாதிரி அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னு வையேன், இவ செஞ்ச வேலைக்கு இவள வீட்லயே வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இனிமே தான் மெயின் பிக்சரை காட்ட போறேன் பாரு. அந்த மெயின் பிக்சர்ல உன்னையும் என்னையும் ஓட ஓட அடிப்பேன். ஏய், அவன் போற போக்க பார்த்து எனக்கு அப்படிதான் தோணுது. சொல்லு டாக்டர். ரேஷன் கார்டுல உன் பேரை சேர்க்கணும்னு ஐஸ்வர்யா உங்ககிட்ட போய் சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கா. அவ தான் இந்த வேலை செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சு